வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கோஸ் சாம்பார் தாங்க பார்க்க போகிறோம். பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்திருக்குன்ட்டு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நல்லா அதுக்கு ஒரு பெரிய குக்கராக எடுத்துக்கோங்க. மீடியம் சைஸ் கோஸை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூடவே நான் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே 2 பச்சை மிளகா கீரி போட்டு, ஒரு சின்ன சைஸ் தக்காளி ஒரு 2 தக்காளி, பூண்டு ஒரு 5-6 பல் பூண்டு. இது கூடவே நான் ஒரு டம்ளர் துவரம்பருப்பு எடுத்து கழுவி க்ளீன் பண்ணி சேர்த்துருக்கேங்க. இது கூடவே மஞ்சத்தூள், சீரகம், பெப்பர் கொஞ்சமாக சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டு, இது வந்து பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாத்தூளுங்க. குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் விட்டிங்கன்னா நல்லா பருப்பு நல்லா வெந்து வருங்க சீக்கிரமாக. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க பருப்பு நல்லா வெந்து வரத்துக்கு. அவ்வளோதாங்க. நல்லா கிளறி விட்டு குக்கர் மூடியை போட்டு விசிலை போட்டு ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்துருங்க. பாருங்கள் நல்லா வெந்து வந்துடுச்சு. இது லைட்டாக மசிச்சு எடுத்துக்கோங்க. பருப்புலாம் கொஞ்சம் முசாக இருக்கும், அதெல்லாம் நல்லா மழித்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. தாளிக்க ஆரம்பிச்சிடுவோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டு அதில் கடுகு நல்லா பொரியட்டோன்னு வந்து சீரகத்தை ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 2 காஞ்ச மிளகா உடச்சி போட்டுக்கோங்க. நல்லா ஒரு வதக்கிட்டு இது கூட பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நிறைய பேர் வந்து இந்த மாதிரி தாளிச்சிட்டு அப்படியே சாம்பார் எடுத்து ஊற்றிடுவாங்க. அதை ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிச்சு வச்சு பாருங்கள், அருமையாக இருக்கும் சாம்பார் டேஸ்ட்டு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க. தாளித்ததில் பருப்பு நம்ம மசிச்சு வச்ச பருப்பு எடுத்து சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தண்ணி தேவைப்பட்டால் கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா கிளறி விட்ருங்க. நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லியை போட்டு இறக்கிடுங்க. அருமையான கோஸ் சாம்பார் ரெடிங்க. பாருங்கள் இவ்வளோ அருமையாக வந்திருக்கு பாருங்கள் கோஸ் சாம்பார். நல்ல ஒரு பேச்சுலர் ஸ்டைலில் சிம்பிளாக ஈஸியாக ஒரு சாம்பாருங்க. இது நம்ம தோசை, இட்லி, ரைஸு கூட சேர்த்து சாப்பிட்லாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. தேங்க்யூ.